ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் அகாடமி. எல்ஐசிஏஓ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை மாதிரி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுளில் எல்ஐசிஏஓன்னு ரெக்கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்ஐசிஏஓன்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் மொதல் வெப்சைட்டே உங்களுக்கு தான் வரும், LICindia.in. அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் ஜென்ரலிஸ்ட்னு பார்த்தியா. ஆக்சுவலாக ஜென்ரலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு ரெண்டு விட்டுருக்காங்க. நாம் வந்து மோஸ்ட்லி ஜென்ரலிஸ்ட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, முதல் இது ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டு இருக்கா, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் முதல் டாக்குமெண்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது LICAOக்கான நோட்டிஃபிகேஷன் 32வது பேட்ச். ஓகே, நமக்கு மொத்தம் 350 வேக்கன்சி விட்டுருக்காங்க. டோட்டல் வந்து 350. ஓபிசிக்கு பார்த்தா 88, எஸ்சிக்கு 51, எஸ்டிக்கு 22, அன்ரிசர்வ்க்கு 142. ஓகே, பேக்லாக்குக்கு மொத்தம் 9 வேக்கன்சி, இங்கே 3, மொத்தம் 14 வேக்கன்சி அவங்களுக்கு தனியாக விட்டுருக்காங்க. ஓகே, 6 இங்கே. ஓகேவா, ஓகே சூப்பர். அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு. ஆக்சுவலாக இதுக்கு பாண்டும் இருக்குது. நிறைய பேர் கேட்ட முதல் விஷயம், இது பாண்ட் இருக்கான்னு. ஏன், அஃப்கோர்ஸ் பாண்ட் இருக்குது. ஓகே, வேக்கன்சி விட்டாங்க. முதல்ல எக்ஸாம் எப்போன்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் டேட் வந்து 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர். லாஸ்ட் டேட் வந்து 8. ஓகே, நீங்கள் 16ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்களா, கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா சப்போஸ் திடீர்னு ஏதாவது புது நோட்டிஃபிகேஷனோ இல்லை ஏதாவது சேஞ்சஸோ கொண்டு வந்தால் டக்குன்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் போய் நம்ம திரும்ப அப்ளைலாம் பண்ணிட்டு முடியாது. கரெக்டாக 3 டேஸ்க்கு அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசி நாள்லேருந்து, அதாவது 8ஆம் தேதினா 8ஆம் தேதி போய் தயவு செஞ்சு அப்ளையே பண்ணாதீங்க. கடைசி நாள்லேருந்து 3 நாளைக்குள்ளே எப்படியே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். பேமெண்ட்டும் சரி, எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா, ஓகே. அதேமாதிரி உங்களுக்கு ஃபிலிம்ஸ் டேட்டும் மெயின்ஸ் டேட்டும் விட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 3ஆம் தேதி, 10வது மாதம் 3ஆம் தேதியில் உங்களுக்கு வந்து ஃபிலிம்ஸ் நடக்கும். மெயின்ஸ் வந்து 11ஆம் மாதம் 8ஆம் தேதி. கிட்டத்தட்ட 1 மந்த் கேப் தான். ஃபிலிம்ஸ் முடிஞ்சு 1 மந்த் கேப்பில் உங்களுக்கு மெயின்ஸும் நடக்கும். அதேமாதிரி நீங்கள் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் முடிச்சிங்களா, கரெக்டாக 1 மந்தில் உங்களுக்கு ஃபிலிம்ஸு, 1 மந்தில் மெயின்ஸு. ஓகேவா, மோஸ்ட்லி LIC வந்து டக்குன்னு அவங்க ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. மேபி ஜனவரிலலாம் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, இன்டர்வியூ முடிஞ்சு உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும். நீங்கள் வந்து செலக்டடாக இல்லையா அப்படிங்கிறது ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஓகே. ஆஸ் யூஷுவல் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, மினிமம் 21 வயசு இருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. அதில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் மற்ற இது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு IBPS SBIலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் 27, 28 தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமில் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 30 வைப்பாங்க. அதே மாதிரி SC STக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு 30 வயசு ஆகுதுன்னு அப்படின்னா உங்களுக்கு 35 வயசுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி OBCக்கு வந்து உங்களுக்கு வந்து 30 இருக்குன்னா நீங்கள் வந்து 33, அது நான் வயசு சொன்னேன். இது உங்களுக்கு இயராக இருந்தால் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க, நாட் மோர் தென் 2025 தாண்டி இருக்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. வெயிட் ஒரு நிமிஷம். அதாவது 30 வயசுங்கிறது இந்த 2025 8 1ஆவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு 30 வருஷம் வந்து தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இயர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். PWவில் ஜென்ரலாக இருக்கீங்க, உங்களுக்கு 10 இயர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் எக்ஸாம் தான் மாட்டேன். உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் அதிகமாக இருக்கும், ஏஜும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லபடியாக படிங்க. அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜென்ரலிஸ்ட் தான், எனி பேச்சுலர் டிகிரி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே முக்கால்வாசி இன்சூரன்ஸ் வந்து ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து காலேஜில் டிகிரி வந்து 60% மேலே வச்சுருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் OBCயாக இருக்கீங்கன்னா, ஜென்ரலாக இருக்கீங்கன்னா 60% மேலே இருக்கணும். SC ST இருந்தால் 55% மேலே வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம IBPSலையோ SBIலையோ அதே மாதிரி LICலையும் இந்த அந்த செக்லிஸ்ட் கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம காலேஜிலேருந்து நம்ம சும்மா தான் வச்சுருப்போம். எக்ஸாம் பார்த்தா நம்ம ஒரு 50% இல்லை 55% மேலே தான் நம்ம பர்சன்டேஜ் வச்சுருந்துருப்போம். அது வேணும். காலேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகும். ஓகே, இதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உட்காந்து படிக்கணும்னு சொல்லி நம்ம தரவாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ NICLலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மட்டுமே இங்கிலீஷ், அதாவது சொல்கிறது எஜுகேஷன், அது காலேஜ் வந்து டிகிரி பர்சன்டேஜ் மட்டுமே உங்களுக்கு 60% மேலே வச்சுருப்பாங்க. அது இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஓகே, பார்த்தாச்சா. அடுத்தது ஃபீஸ் பார்க்கலாமா. ஃபீஸ் வந்து ஒன்றும் இல்லை. SC STக்கு வந்து 85 ருபீஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் GST, மேபி GST விட கொஞ்சம் அதிகமாக வரலாம், ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி வரலாம். அதர் ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 700 ப்ளஸ் GST மேபி ஒரு 750 அந்த மாதிரி வரும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். நம்ம அந்த IBSலாம் நம்ம மோஸ்ட்லி அதான் அப்ளை பண்ணுவோம். SBI நம்ம அப்படி தான் அப்ளை பண்ணுவோம். SBI 750 தான் சம்திங் அப்ளை பண்ணுவோம். ஓகே தான். NICL இல்லை மற்ற இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ கம்மி. அவங்களாம் 1000 வைப்பானுங்க அவங்களாம். ஓகேவா,
அதே மாதிரி பாண்டு கேட்டிங்களே, ஓகே இது வந்து மினிமம் 4 இயர், ஓகேவா 4 இயருக்கான பாண்ட் தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் பீரியட் ஆஃப் 4 இயர் டேட் ஆஃப் ஜாயினிங். நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5 lakh வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. இதுதான் பாண்டு. அடுத்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எல்லா எக்ஸாம் மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் 30 மார்க்கு, குவான்ஸ் 35 கொஸ்டின் 30 மார்க்கு, ரீசனிங் 35 கொஸ்டின் 30 மார்க்கு, ஓகேவா. ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இங்கிலீஷ் மட்டும் குவாலிஃபைங் நேச்சர். நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு அவங்க கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை மட்டும் எடுத்தால் போதும். எக்ஸாம்பிளுக்கு மினிமம் ஒரு 10 மார்க்கோ இல்லை 9 மார்க்கோ நீங்கள் எடுத்தாலே போதும். அது மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. எஸ்சி எஸ்டிக்கு 9 மார்க்கு, அதர்ஸ்க்கு 10 மார்க்கு. நீங்கள் 10 மார்க் நம்ம எடுத்தாலே இல்லை 9 மார்க் எடுத்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அது வந்து மார்க்கில் ரியல் மார்க்கில் நம்ம ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேவா. உங்களுக்கு வந்து முழுக்க ரீசனிங்கும் குவான்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ ரீசனிங்கும் குவான்ஸும் உங்களுக்கு 70 மார்க்கா, இந்த 70 மார்க்குக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃபே வைப்பாங்க. போன டைம் வந்து 50க்கு மேலே வச்சாங்க, 52 சம்திங் நம்ம வச்சாங்க ஓபிசிக்கு நினைக்கிறேன். அப்புறம் ஜென்ரலுக்கு வந்து 55, அப்புறம் எஸ்சிக்கு வந்து 50, எஸ்சிக்கு வந்து 48 அந்த மாதிரி சம்திங் எதாவது வச்சாங்க. ஸோ வந்து இந்த மார்க்லாம் நீங்கள் 70க்கு எடுக்கணும். அதாவது 70க்கு 52, 55 நீங்கள் எடுக்கணும், ஓகேவா. ஓகே, எப்பயுமே நம்ம 100க்கு தான் நம்ம மார்க் எடுப்போம் நார்மல் ஐபிபிஎஸ் எக்ஸாம்லாம். இது அப்படி கிடையாது. இங்கிலீஷ் வந்து குவாலிஃபையிங் நேச்சர். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இங்கிலீஷ் வந்து குவாலிஃபையிங் நேச்சர். ஸோ நீங்கள் மீதி இருக்கிற குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கில் தான் நீங்கள் அதிக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெகட்டிவ் நமக்கு ஐபிபிஎஸ்லையோ எஸ்பிஐலையோ இல்லை மற்ற எக்ஸாம்லையோ நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஆனால் எல்ஐசிஏஓவில் நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதுக்கு நெகட்டிவ் மார்க் வராதே, நம்ம வந்து இஷ்டத்துக்கு கிளிக் பண்ணிட்டு போகலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவோம். நம்ம பார்த்து ஒழுங்காக படிக்கணும், ஓகே. அடுத்தது இது ப்ரிலிம்ஸு. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து 1 மணி நேரம் தான் எப்பயும் போல் எக்ஸாமு. மெயின்ஸ் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் மெயின்ஸில் இங்கிலீஷே கிடையாது, அதாவது லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷ் ஒரு டாப்பிக்காக இருக்கா, ஆனால் மெயின்ஸில் நமக்கு இங்கிலீஷ் கிடையாது. அதுபடி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்கும். ரெண்டாவது ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, குவான்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம், ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். இது வந்து மொத்தம் 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம். மொத்தம் 120 கொஸ்டின், 300 மார்க்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்டூ 3 போட்ட மாதிரி, இன்டூ 3 வராது, சம்திங் இல்லை மார்க் மாறும். இப்போ வந்து குவான்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் 90 மார்க்னா இன்டூ 3, ஆமாம் இது இன்டூ 3 ஆயிருக்கு. ரீசனிங்கு 30 கொஸ்டின் 30 மார்க்னா இன்டூ 3, ஓகே. அப்போ இது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, குவான்ஸ்லேயும் சரி ரீசனிங்லேயும் சரி. ஜென்ரல் அவேர்னஸ் சிஏல உங்களுக்கு 2 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 60 கொஸ்டின் 30 கொஸ்டின் 60 மார்க்கு. அதே மாதிரி இன்சூரன்ஸும் அதே தான், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொஸ்டின் அதே தான், 30 கொஸ்டின் 60 மார்க்கு, அது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, ஓகேவா. அப்போது 120 கொஸ்டின் 300 மார்க்கு. ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுலேயும் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், நீங்கள் லெட்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும், எஸ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு 9 மார்க் 10 மார்க் எடுத்தாலே போதும். நல்லா பாருங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மினிமம் மார்க், மினிமம் இதாக குவாலிஃபையிங் நேச்சர், ஓகேவா. ஓகே, அதே மாதிரி நல்லா பாருங்கள், உங்களுக்கு ரீசனிங்லேயுமே மினிமம் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது மெயின்ஸில் ரீசனிங்கில் நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 40 மார்க் எடுத்தாகணும். அதர் கேட்டகரி ஓபிசி ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 45 மார்க் எடுத்துருக்கணும். 45 மார்க் அதிகமாக இருக்கே அப்படிலாம் இல்லை. நீங்கள் 30 கொஸ்டின் இன்ட்டு 3 போட்டால் 90 வருதா, அப்போ அப்படியே கணக்கு போடுங்க. 90ல் பாதி தான் 45. ஸோ நீங்கள் மினிமம் ஆஃப் மார்க்காக 50% மார்க்காக நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். 50% மார்க் எடுத்துருந்தால் தான் உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சராகவே நீங்கள் வருவீங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இங்கிலீஷை பார்ப்பாங்க. இங்கிலீஷே நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மார்க் இவ்வளோ இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே அது உங்களுக்கு வேலிட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் குவாலிஃபைங் நேச்சர் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை பார்ப்பாங்க. இதில் நீங்கள் ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அது ஓவரால் பார்க்கறதுக்கு முன்னாடி செக்ஷன் கட் ஆஃப் பார்ப்பாங்க, ஓகேவா. இவ்வளோ நீங்கள் எடுக்கணும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் 60 மார்க் இருக்கா, இதில் பாதி 30 மார்க் நீங்கள் எடுக்கணும். குவான்ஸு 90 மார்க் இருக்கா, அதில் பாதி 45 எடுக்கணும். அதே மாதிரி இன்சூரன்ஸு 60 மார்க் இருக்கா, 30 மார்க் நீங்கள் எடுத்தாகணும், ஓகேவா. இது எல்லாமே செக்ஷனல் கட் ஆஃப் மாதிரி, செக்ஷனல் கட் ஆஃப். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் தான். இது மட்டும் ரீசனிங், குவான்ஸு, இன்சூரன்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு 2 மணி நேரம். டைப்பிங்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து உங்களுக்கு 30 மார்க்கு. எப்பயும் போல் இதுலேயும் இதில் மட்டும் இன்சூரன்ஸ் எல்ஐசிஏஓவில் மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஓகேவா. நெகட்டிவ் மார்க் திரும்ப ரிப்பீட் பண்ணுறது கிடையாது, ஓகே. அடுத்து போகலாமா. அடுத்து அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து 60 மார்க்குக்கு வைப்பாங்க. அதுலேயுமே
மினிமம் மார்க் இருக்குது ஓகேவா இன்டர்வியூலேயும். ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டர்வியூ மேக்ஸிமம் மார்க் 60, இதில் வந்து மினிமமாக நீங்கள் வந்து ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட்ரஸாக இருந்தால் 30 மார்க் எடுக்கணும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 27 மார்க் எடுக்கணும் ஓகேவா. இது மினிமம், மேக்ஸிமம் அது மாதிரி நீங்கள் மார்க் எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அடுத்து ஓகே அடுத்தது அவ்வளோதான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மேபி 1,20,000 கிட்ட இயர்லி வரும் உங்களுக்கு ஃபீஸு. உங்களுக்கு பேசிக் பேவே 53 கிட்ட வரும். வெயிட் இங்கே தான் இருக்குது. எஸ் பேசிக் பேவே ஓகே, பேசிக் பேவே உங்களுக்கு வந்து பெர் மந்த்து 88 ஓகேவா. அப்போ உங்களுக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 1,20,000 26,000 இங்கே போட்டிருக்காங்க பார்த்தியா. நீங்கள் சிட்டி 7 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1,26,000 கிட்ட உங்களுக்கு வரும் ஓகேவா. சூப்பரான வேலை, நல்ல வேலை. அடுத்து நாங்கள் படித்து முடிச்சது நான் நோட்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நீங்களும் ஒரு டைம் வந்து ரிவ்யூ பாருங்கள் ஓகேவா. ஃபுல்லாக வந்து உட்காந்து படிங்க நோட்டிஃபிகேஷன் ஓகே. அப்புறம் ஃபோட்டோ டாக்குமெண்ட்டு எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கான் பாருங்கள். முக்கியமாக டிக்ளரேஷன் ஃபார்மு கீழே போட்டு உங்கள் நேம் போட்டு அதுக்கப்புறம் ஹியர் பை டிக்ளரேஷன் ஃபார் இந்த ஃபார்ம் எழுதணும் ஓகேவா. அது என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குங்கிறத கீழே கொடுத்துருப்பாங்க. கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ இருக்கணும், அது வந்து இந்த சைஸில் தான் இருக்கும், டைமென்ஷன் இந்த சைஸில் தான் இருக்கணும், கேபி 1020 50 இருக்கணும், நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சரு லெஃப்ட் தம் ஃபிங்கரு அதுமாதிரி சிக்னேச்சருமே 140 to 160 மெகா பிக்சலில் இருக்கணும், 10 to 20 கேபியில் இருக்கணும் ஓகே. தம் ஃபிங்கர் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நாளைக்கு நம்ம சொன்னது தான், நம்ம எழுதி ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் எழுதணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் சரி, ஒயிட் பேப்பர் பிளாக் பென்னு, இங்கு வேணால் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள், பிளாக் பென்னு தான். அதேமாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் சரி, ஒயிட் பேப்பர் பிளாக் பென் ஓகே. அடுத்து எஸ் அவ்வளோதான். இதில் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. எக்ஸாம் சென்டர் வந்து தனியாக விட்டுருக்காங்க பிடிஎஃப். இதே இதில் நீங்கள் போனீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் அதை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே ப்ரிலிம்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸில் நம்ம ஒரு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார்க்கலாமா. தமிழ்நாடு ஜூம் இன் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு பாருங்கள் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் டு நாகர்கோவில், திருநெல்வேலிக்கும் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரிக்கு புதுச்சேரியும் நம்ம இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்குது. இப்போ மெயின்ஸ் வரும். மெயின்ஸ் சென்டரும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி 4 இடத்துல தான் நமக்கு மெயின்ஸ் எப்பயும் கம்மியான சென்டராக தான் கொடுப்பாங்க ஓகேவா. புதுச்சேரி கொடுக்கல, புதுச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போடுவாங்க மெயின்ஸ் மட்டும் ஓகே. அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டியூஸ்டே வெட்னஸ்டே வரும். அதுவும் நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. நான் அதையும் லேட்டராக போடுறேன் ஓகேவா. ஓகே தேங்க்யூ.